தாட் ஃபார் த டே. இது வந்து ராமாயணத்துலேருந்து நான் படித்த ஒரு பதிவு. நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. இந்த போர்க்களத்தில் வந்து ராமன் வந்து ராவணனை அம்பு விட்டு எய்துறாரு. ராவணன் வந்து சாகும் தருவாயில் இருக்கார். இருக்கும்போது ராமன் வந்து லக்ஷ்மணனிடம் என்ன சொல்றாருன்னா, ராவணன் ரொம்ப புத்திசாலி, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்கு, ராவணன் வந்து சாகும் தருவாயில் இருக்கிறாரு, நீ போய் அவர்கிட்ட என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே லக்ஷ்மணன் வந்து ராவணன் கிட்ட போய், ராவணா நீ ரொம்ப புத்திசாலி, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், உன்னோட ஞானம் உன்னோடய அழிந்து போகக்கூடாது, நீ வந்து எனக்கு சொல்லிக் கொடு, நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் வந்து உபதேசங்கள் ஆரம்பிக்கிறார். அதை பற்றி படிக்க போகிறேன், பாருங்களேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். ராமன் அண்ணன், ஓகேயா, எதிரி ராவணன். ராமன் ராவணனை அம்பு எய்துறார், ஓகே, எதிரியை கொல்றது எய்துறார். ஆனால் எதிரி புத்திசாலின்னு ராமன் ரெக்கக்னைஸ் பண்ணுறார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எதனால் நம்ம சண்டை போட்டோங்கிற காரியம் இல்லை. ஆனால் அது உண்மை என்ன, எதிரி புத்திசாலி தான். அந்த புத்திசாலித்தனத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணி அது வேண்டான்னு தள்ளி போடக்கூடாது. அவன் சாகும் தருவாயில் இருக்கும்போது அவனோட புத்திசாலித்தனத்தை நம்ம கேட்டுக்கணும்னு ராமனுக்கு பாருங்க ஐடியா எப்படி தோணுது. அதை லக்ஷ்மணன் கிட்ட சொன்னோடனே லக்ஷ்மணன் வந்து ஆமாம், அதை நம்ம போய் அண்ணன் சொல்கிறாரு, நல்ல விஷயங்கள் போய் உடனே செய்யணும்னு தள்ளி போடாமல் போய் லக்ஷ்மணன் போய் செய்கிறாரு. பாருங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம ஏதோ ஒன்றுன்னு சொல்லி நம்ம கடந்து போகக்கூடாது. ஓகேயா, இப்போ நான் அதை படிக்கிறேன், கேளுங்க. ராவணன் அனைத்து கலைகளும் வல்லவன், ராஜதந்திரம் மிக்கவன். அவனிடம் சென்று அவனுடைய சிறந்த அறிவுரைகளை கேட்டு வா என்று லக்ஷ்மணனை ராமன் அனுப்பி வைத்தார். லக்ஷ்மணன் ராவணன் காலடியில் நின்று, இலங்கேஸ்வரா, உன்னுடைய ஞானம் உன்னுடன் அழிந்து விடக்கூடாது, நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன் பெறும், எனவே எனக்கு உபதேசங்கள் செய்யுங்கள் என்று கூறினார். உடனே ராவணன் சாகும் தருவாயில் உபதேசம் செய்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நல்ல காரியங்களை உடனடியாக செய்து முடி, அது பலன் தரும். நல்ல காரியங்களை உடனே செய், அது பலன் தரும், அதை வந்து தள்ளி போடாத அப்படிங்கிறார். தீய காரியங்களை தள்ளி போடு, அது நடைபெறாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்பொழுதும் நாமே வெல்வோம் என்று எண்ணாதே. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. சில சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அரகெண்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்ககிட்ட ஏளனம் செய்கிறது, மற்றவங்கள பார்க்குறதே இப்படியே ரொம்ப கீழ்மையாக அவங்கள பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வெற்றியாளர்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வெற்றியாளர் என்னைக்கு அவங்க தலையில் போய் இது உட்காருதோ அவங்களுக்கு அன்னையிலேருந்தே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். என்னென்னா, சிலவங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும், சிலவங்களுக்கு லேட்டாக தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த உலகம் வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும். அதனால வெற்றி வாகை சூடியவர்கள் ரொம்ப மமதையில் இல்லாமல், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும், அவங்களும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கணும். திமிரில் இருந்து மற்றவங்களை ஏளனம் செய்யக்கூடாது. உன் குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு. நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்பொழுதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே. வானில் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே, அவை நம் வழிகாட்டிகள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதை கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன், நான் எதையும் வளைச்சிருவேன் அப்படின்னு. எதை நம்மளால சாதிக்க முடியும், எது வந்து நம்மளால சாதிக்க முடியாது, எது நம்ம கூட இருக்கிறது வழிகாட்டிகளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அடுத்தது, பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை என்று சொல்லி முடித்தாள் ராவணன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது.
ஏன் பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முதல்லயே உங்களுக்கு சொன்ன மாரி, ஒரு அண்ணன் சொல்றாரு, தம்பி கேட்கிறாரு. இவரு சாகும் தருவாயிலும் அவர் வந்து கேட்கிறார், எதிரி கேட்கிறார், "உன்கிட்ட சொல்ல மாட்டேன் போ" அப்படின்னு சொல்லாம, திருப்பி ராவணன் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்றாரு. ஸோ நம்ம வந்து கேட்க வேண்டியவங்ககிட்ட விஷயங்கள கேட்கணும். நம்ம நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு எந்த ஈகோவும் தேவையில்ல. நல்ல விஷயங்கள் கேட்கும்போது, இவரு நமக்கு ஆகுமா, ஆகாதான்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். எந்த இடத்துல நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ, அத உடனே எடுத்துக்கணும். இந்த ராமாயணம், மகாபாரத படிக்காதவங்க, தெரியாதவங்க நம்ம திருப்பி போய் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, இந்த கதை எல்லாமே எப்படி நம்ம வாழணும், எப்படி ஒருத்தரோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். அது மட்டும் இல்லாம, பல பிரச்சனை காரணம் நம்மளோட ஈகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தயவு செய்து படிக்காதவங்க புக்க வாங்குங்க. டெய்லி 2 பக்கம், 3 பக்கம் ஒவ்வொரு எபிசோட, ஒவ்வொரு அத்தியாயமா, ஒவ்வொரு சாப்டரா படிங்க. படிச்சு மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. நம்ம நாட்ட பத்தி ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இதிகாசங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ராமாயணம் மினிமம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், நடந்த கதை. அதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. மகாபாரதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதனால இதுல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம நாட்டு பெருமை நம்ம தான் அதை எடுத்து கொண்டு போகணும். ஏன்னா எடுத்து கொண்டு போறதுக்கு நிறைய பேர் இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடமைய ஒரு சின்ன சின்ன பார்ட்டா கொண்டு போனோம் அப்படின்னா, திருப்பி வந்து இழந்த விஷயத்த நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும். ஓகேயா?